பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்வரினுடைய பேச்சை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு திட்டம் இருக்குது பாஜகவுக்கு அப்படின்னு பழனிசாமி அவர்களை குறி வச்சு பேசுகிறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவருடைய பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போது பாஜக எப்படி தான் கூட்டணி சேர்ற மாநில கட்சிகளை எப்படி அழிக்கிறாங்க, அதை சைட்லைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நிதிஷ்குமார் உதாரணங்கள்லாம் காமிக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி காமிக்கும்பொழுது அவருக்கு அதிமுகவை பற்றி ஏற்கனவே அவர் வைக்கிற விமர்சனம்னா பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள், இன்று வரை நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய தொடர்பு அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தர்ம யுத்தத்திலேருந்து ஆரம்பித்து ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் போனதுலேருந்து, அப்புறம் 4.5 வருட காலம் ஆட்சி ஒழுங்காக போனதுலேருந்து, அப்படி பார்த்து சசிகலா வெளில அமிச்சது, தினகரனை வெளில அமிச்சது போன்ற விஷயங்கள், அப்புறம் கடைசியாக ஓபிஎஸ் வெளில வந்தது. இது ஏதோ ஒரு வகையில் பாஜக செங்கோட்டையன் போனது, டெல்லி போனது, பார்த்தது, அவர் தாவேக்கால போய் சேர்ந்தது, எங்கேயோ ஒரு இடத்துல பாஜகவோட தொடர்பு அவங்கள அழுத்தம் அல்லது அவங்க தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்குது. நடுவில் 24 அவங்க கூட்டணியை விட்டு போனால் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துட்டாங்க. கூட்டணியை விட்டு வெளில போன போது கூட மக்கள் அந்த வெளியில் போனதை நம்பினாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால தான் அந்த மைனாரிட்டி ஓட்டும் அவருக்கு விழலை. ஆக்சுவலாக இத்தனைக்கும் எஸ்டிபி கூட்டணியில் இருந்தாங்க இத்தனைக்கும். அது மாதிரி இருக்கும்பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, சீஃப் மினிஸ்டரோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, பாஜக அதிமுகவை சாப்பிட்றோம், அதை முழுங்கிடும், சைட்லைன் பண்ணிடும், ஒன்றுலாத பண்ணிடும், அதுக்கு தலைமையே மாற்றிடும் அப்படின்றாங்க. பட் அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உதாரணமாக பாஜக எந்த மாநிலத்தில் இருந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியோட முதல்ல கூட்டு சேருவாங்க. அப்புறம் அது கூட சேர்ந்து கொஞ்சம் வளருவாங்க, வளர்ந்து அந்த கட்சியை சாப்பிட்ருவாங்க. 98 2010 பிஜு ஜனதாதளோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு மதக்கலவரம் நடந்தது ஒரிசாவில். அதுக்கப்புறம் அதை பிடிச்சின்னு மெதுவாக மேலே வந்துட்டாங்க. இப்போ பிஜு ஜனதாதள் எங்கே இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீகாரில் நிதிஷ்குமார் மாறி மாறி அவர் போயிருந்தார், ஆர்ஜேடி பிஜேபின்னு. கரெக்டான சமயத்தில் ஒரு வருஷம் முன்னாடி எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க கொஞ்ச நாள் தான் நிதிஷ்குமார் இருப்பாருனாங்க. அதுக்கேற்றபடி பாஜக 89 இடங்கள் வின் பண்ணாங்க. கடைசியில் நிதிஷ்குமார் எதிர்பார்த்தபடி அவர் இப்போ நான் ராஜ்யசபா வரேன்னு போயிட்டார். அவர் குடும்ப வாரிசை எதிர்க்கிற பாஜக நிதிஷ்குமார் பையனையே டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ நிதிஷ்குமாரை ஓரம் கட்டிட்டாங்க. இனிமேல் ஜேடியூட எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அரசியல்லேயே இதுவரை இல்லாத நிதிஷ்குமாரோட பையன் அங்கே வந்திருக்கார். அவர் எப்படி அந்த கட்சியை ஹேண்டில் பண்ண போகிறாரு, இல்லை அங்கே ராஜ்யசபாவுக்கு போகிறவர் மந்திரியாக வர மாட்டாரா, அதெல்லாம் தெரியல. மொத்தத்தில் அந்த கட்சியோட எதிர்காலம் இப்போ கேள்விக்குரிய மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஷிண்டே சிவசேனாவை பிளந்து அஜித்குமாரை பவாரை பிளந்து அஜித் பவாரை பிளந்து கட்சியை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் ஷிண்டே வச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்தார். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம பேச தான் போகிறோம். ஷிண்டேவும் அஜித் பவார் குரூப்பும் எங்கே இருக்குன்னு நம்ம தேட வேண்டிய லெவலுக்கு தள்ளப்படுவோம். இப்போவே ஓரளவுக்கு முன்னாடி தான் போயிருக்காங்க. இப்போ அடுத்தது அவங்க கூறிய என்னன்னா, ஆந்திராவில் இதில் இருக்காங்க, பவரில் இருக்காங்க, பிஜேபி ஒரு மந்திரியாக இருக்காங்க. இன்னும் அங்கே அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நாயுடுவே கவுத்துருவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ நிதிஷ்குமாரை ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க, அடுத்து நாயுடுகிட்ட போவாங்க. இப்போது இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு ரெலவன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஏடிஎம்கே பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்குது. அது அடிமையாக இருக்கோ அடிமையாக இல்லையோ, ஆனால் அதிமுக பிளவுபட்டதுலேருந்து பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். குருமூர்த்தி பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே அதிமுக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் வருதுன்னா, சப்போஸ் அவங்க இந்த எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அங்கே பாஜக உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னிலேருந்து ஒரு 5 வருஷத்தில் பாஜக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவை சைட்லைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதான் முதல்வரும் சொல்கிறார். அதிமுகவை பயன்படுத்தி வளர துடிக்கிறாங்க. உண்மையில் அதிமுக ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே அவங்க இந்தியாவில் நல்லது செஞ்சதில்லை, அதிமுகவுக்கும் செய்ய போகிறது இல்லை அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றார். அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க அப்படி நினச்சாங்க, உண்மைதான். அதிமுக பலவீனப்படுத்தி அந்த இடத்துல தான் வளரணும்னு நினச்சாங்க. அதுக்காக அதிமுக ஏற்கனவே அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு மாநில கட்சியை பிடிக்கணும்னு அதிமுக பிடிச்சா வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுடைய துரதிருஷ்டமோ என்னவோ தமிழ்நாட்டில் அந்த இடத்துல அதிமுக போனால் அந்த இடத்துல தாவேக்கா வந்துடும் போல இருக்குது. அப்போ தாவேக்கா வந்துட்டுனா மறுபடியும் பாஜக அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்களும் ஒரு திராவிடியன் பார்ட்டி மாதிரி தான் அவங்க உறுதி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பாஜகவை கொள்கை எதிரின்றாங்க. தெரியல, இனிமேல் இந்த 25 நாளில் ஏதாவது நடக்க போதான்னு தெரியாது. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிமுக அந்த இடத்துல நகர்ந்தா கூட தாவேக்கா அந்த இடத்துல வரும்போது பாஜகவுடைய அந்த நோக்கம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிமுகவை என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சப்போஸ் அவங்க பாஜக அதிமுக ஆட்சிக்கு அதில் பாஜகவும் ஒரு பங்கு பெற்றால், அவங்க சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் நடக்குது. ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்குது. சப்போஸ் இருந்தாங்கன்னா 29 வரையும் இருக்காங்க. இருக்கும்போது
இன்னும் அதிமுகவை வந்து மேலும் பலவீனப்படுத்தவோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்க. சப்போஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்து அதில் அதிகாரத்தில் வந்து பாஜகவும் இருந்தால், அப்படி இல்லை ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா அதிமுக ஒரு பார்ட்டியாக இருக்குது. அப்போ வந்து பாஜகவில் அந்த இப்போ இருக்கிற லெவலில் எடப்பாடி தலைமையாக இருக்கிற லெவலில் பாஜகவில் சைட்லைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பார்ட்டி வந்து எடப்பாடி பின்னாடி இருக்கு. தோத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பார்ட்டி முதல்வர் சொல்றது பேசுறதுல இந்த கூட்டணிக்கு ஒருவேளை வரல அப்படின்னாலே அவங்க வந்து இபிஎஸ்ஏ மாத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்த்தாங்க. அது என்ன செங்கோட்டையன் அவர்களை வச்சு செங்கோட்டையன் மேல போயிட்டு வந்தாரு இல்லையா, அவரு அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு இல்லையா, அந்த விஷயத்தை அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஆஸ் அ பார்ட்டி இன்னைக்கு வந்து அதிமுகவை பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது எலெக்ஷன்ல வின் பண்ணல, ஆட்சிக்கு வரல, தோத்துது வச்சுக்கோங்களேன். அப்போ தோத்துதுன்னா அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுவான்னா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த கட்சியிலேருந்து இப்போ போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக திமுகவுக்கும் போவாங்க, தவிகவுக்கும் போவாங்க, பாஜகவுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது, ஒரு கேள்விக்குறி. ஆமா, அதனால பலவீனப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியிலேயே பாஜக பங்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கட்டத்தில் ஓரங்கட்ட ட்ரை பண்ணுவோம். அங்கதான் நிதிஷ்குமார் எக்ஸாம்பிள் அங்கே வருது, அங்கதான் ஷிண்டேவோட எக்ஸாம்பிளும் வரும். அங்கதான்